நிறைய லைவ் லொக்கேஷன்ஸ் தான் ஷூட் பண்ணியிருக்கோம் இந்த படம். முதல் ஷெட்யூல் வந்து தாய்லாண்டில் நடந்தது. அது ஒரு அது சார் அந்த அந்த சீன்ஸ் இல்லை படத்தில் நமக்கு. அது வந்து அது அதுக்கப்புறம் தான் கட்டினாங்க. ஏன்னா நான் அது முடி சுடுறதுக்கு முன்னாடி நடந்த கதை இல்லையா, அவங்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதுக்கு சம்மந்தப்பட்ட மாதிரி தானே இருக்கும் படத்தில். அது லொக்கேஷன் சொன்னால் தெரிஞ்சு போயிடும். அதனால் நாங்கள் லைவ் லொக்கேஷன்ஸில் ஷூட் பண்ணோன்ற உண்மையை சொல்லிவிட்டோம். மணிரத்னம் சார், சார் இப்போ இந்த படத்தில் வந்துட்டு தி பெஸ்ட் சீன்ஸ் எல்லாம் சேர்த்து இந்த படத்தை எங்களுக்கு நீங்கள் கொடுத்துருக்கீங்க. ஏன்னா வந்து ஒரு விஷயத்தை இவ்வளோ பெரிய ஒரு விஷயத்தை சுருக்கி கொடுக்கும் போது வந்து அதில் பெஸ்ட்டான விஷயங்கள் இருக்கும். முதலே இந்த கொஷின் ஸோ இப்போ என்ன நிறைய பேர் டிஜிட்டலில் இருக்கக்கூடிய மக்கள் கேட்குற ஒரு கேள்வி, இதோட அன்கட் வேர்ஷன் இந்த படம் ரிலீஸுக்கு அப்புறம் வந்து இதில் வந்து நீங்கள் சேகரித்து வச்சிருக்க சில விஷயங்கள் அன்கட் வேர்ஷனாக பார்க்க முடியுமா? லைக் டிஜிட்டலில் எதுலையாவது எதிர்பார்க்கலாமா அந்த மாதிரி? இது அன்கட் வெர்ஷனாக நீங்கள் புக்கு தான் படிக்கணும். இதில் இருக்கிறது எல்லாமே வந்து ஷூட் பண்ணது எல்லாம் மோஸ்ட்லி வில் ஆல் பி தேர் இந்த ஃபிலிம். அது நீங்கள் PS3 ப்ரொடியூஸ் பண்ணுறதா இருந்தால் சொல்லுங்கள், பண்ணுவோம். மணி சார், நீங்கள் பொன்னியின் செல்வன் எவ்வளோ தடவை படிச்சிருக்கீங்க? கொஞ்சம் தான். யார்? அப்போ பிரச்சனை இல்லை. நல்லா குயிக்காக ஒரு ஆன்சர் சொல்லிட்டீங்க. இல்லை, அந்த புக்கை வந்து நிறைய பேர் நிறைய முறை படிச்சிருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியும். அதை தாண்டி அந்த புக்கை திரும்ப திரும்ப படிக்கிறாங்க. இன்னி வரைக்கும் அது பெஸ்ட் செல்லர். ஸோ அந்த கதை, அந்த நரேஷனில் அந்த மேஜிக் ஆல்ரெடி இஸ் தேர். மணி சார், இதுக்கு முன்னாடி நடந்த இன்ட்ராக்ஷனில் வந்து கார்த்தி சார்ட்ட கேட்டும்போது மற்ற படங்களை விட இந்த படத்தில் வந்து நீங்கள் ரொம்ப கூலாக இருந்ததா வந்து சொன்னார். ஸோ இது உங்களுடைய ட்ரீம் ப்ராஜெக்ட் வேறு. ஸோ எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணீங்க இந்த படம் முழுக்க? அதானே நான் சொன்னேன், ஏன் நான் மாட்டி விடுறீங்க? நான் மாட்டி விடுறதுக்கு மணி சார் முடிட்டும் இல்லை, ஐ திங்க் த டீம் வாஸ் எக்ஸலண்ட். அதை தாண்டி எங்களுக்கு இதை தாண்டி பெரிய பெரிய ப்ராப்ளம் இருந்தது. லாக்டவுன் இருந்தது, கோவிட் இருந்தது. ஸோ அதெல்லாம் தாண்டி வந்தபோது ஒர்க் பண்ணுறதே ஒரு பிக், இட் வாஸ் அ பிக் ரிலீஃப், பிக் அச்சீவ்மெண்ட், பிக் ஸ்டெப் டுவர்ட்ஸ் திஸ் பிக் அ ப்ராஜெக்ட். ஸோ அதனால் ஐ திங்க் மோஸ்ட் ஆஃப் அஸ் ரியலி என்ஜாய்ட் த ஷூட். மணி சார், தமிழில் வந்து பயங்கரமான நம்மளுடைய வரலாறு சொல்லக்கூடியது பொன்னியின் செல்வன். இப்போ தமிழ் கவிதை சொற்கள் எதாக இருந்தாலும் மெயின் பார்க்குறதுனா கலைஞரே வந்து வைரமுத்து அவர்களை தான் பக்கத்தில் கூப்பிட்டு உட்கார வைப்பார். உங்கள் ஆடியோ லைன்ஸில் வைரமுத்து அவர்களுக்கு ஏன் முக்கியத்துவம் கொடுக்கல? அவரை ஏன் அழைப்புதல் கொடுத்து வர வைக்கல? இது தமிழ் வந்து செவரல் சென்ச்சுரிஸாக இருக்குது. இதில் வந்து தமிழ் இயக்குநர்கள் வந்துடுவாங்க, போவாங்க, மாறி மாறி புது இயக்குநர்கள்லாம் இப்போ வராங்க. அந்த மாதிரி தெர் இஸ் லாட் ஆஃப் வெல்த் இன் தமிழ். தமிழில் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி வைரமுத்து சார் வந்து கலைஞர் வந்து பக்கத்தில் உட்காந்து வச்ச கவிஞர். இங்கே கூட நிறைய நான் ஒர்க் பண்ணியிருக்கோம் அவர் கூட. அவரோட கவிதைகளை வந்து நிறைய படத்தில் நாங்கள் தான் வந்து ரஹ்மான் சாரோட சேர்ந்து பாட்டாக பண்ணியிருக்கோம். ஸோ அவர் வந்து இஸ் ஜஸ்ட் ஃபென்டாஸ்டிக். அது தாண்டியும் இருக்காங்க, தாண்டி நிறைய பேர் இருக்காங்க. தமிழ் வந்து சச் அ ரிச் லாங்குவேஜ். இது வந்து இட்ஸ் பீன் தேர் ஃபார் ஸோ மச் இஸ் அவைலபிள். ஸோ அதனால வந்து இஃப் நியூ டேலண்ட் கீப்ஸ் கம்மிங், ஜஸ்ட் லைக் நியூ டைரக்டர்ஸ் வில் கீப் கம்மிங், நியூ ரைட்டர்ஸ் வில் கீப் கம்மிங். அந்த மாதிரி தான் இதுவும். Sir, Mani sir here. Sir, first of all, good evening, sir. And from the original story, the screenplay, how well it is being modified or customized based on your taste? How well? Yeah, how, I mean, very well. Based on your okay, like எவ்வளவு தூரம் நீங்க வந்து உங்களோட ஸ்டைலுக்கு நீங்க அது வந்து அத கஸ்டமைஸ் பண்ணிருக்கீங்க? That's அப்படி என்னோட ஸ்டைலுக்குன்னு ஒன்று தனியாக வச்சுக்கணும்னு நான் நினைக்கல. நான் வந்து இந்த புக்கோட ரசிகன். இதை சின்ன வயசுலேயே படிச்சிருக்கேன்.
நிறைய தடவை படிச்சிருக்கேன். ஸோ எனக்கு எவ்ரி டைம் அது படிக்கும்போது வந்து அந்த அட்வென்ச்சர் ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். இது சினிமாவுக்காக எழுதப்பட்ட ஒரு நாவல்னு தோணும் எனக்கு எப்போதும். ஏன்னா அந்த பிக்னஸ், அந்த ஹார்சஸ்ஸு, அந்த அட்வென்ச்சர், எவ்ரி திங், மிஸ்ட்ரி, இன்ட்ரீக் அண்ட் கேரக்டரைசேஷன்ஸ், எவ்ரி திங் வாஸ் ஃபென்டாஸ்டிக். ஸோ அது வந்து ஆல்வேஸ் ஃபெல்ட் தட் இட் வாஸ் மென்ட் ஃபார் மூவிஸ். அதனால அது வாட் எவர் ஐ குட் டூ பெஸ்ட் ஐ ஹவ் டன். மணி சார், நீங்கள் வரத்துக்கு முன்னாடி ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். சைவம் வைணவம் சம்மந்தப்பட்ட கேள்வியாக இருந்தது. அது அப்புறமேல் பதில் சொல்கிறோன்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் அதை சொல்ல முடியுமா? இந்த பட்டை நாமம், இந்த திலகம் பற்றி? படம் பாருங்கள், பட்டை நாமம் புக்கில் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் இருக்குது. ஓகே. என்ன ட்ரபிள்னா, நீங்கள் ஒரு ஃப்ரேம் பார்த்துட்டு ஜட்ஜ் பண்ணி அது வந்து பேச ஆரம்பிச்சிடுறோம். அது வந்து எனக்கு புரியுது, நீங்கள் அதுதான் பார்க்குறீங்க, அதை வச்சு தான் உங்களோட கன்க்ளூஷன் வர முடியும். பட் நாங்கள் அதை பற்றி கவலைப்படல. ஏன்னா புக்கில் என்ன இருக்கோ அந்த எலிமெண்ட் எல்லாம் இருக்குது. ஓகே. பார்த்திபன் சார் யூஸ்வலாகவே குண்டக்க மண்டக்க வசனங்கள் நிறைய பேசக்கூடியவர் பார்த்திபன் சார். அவர் எப்படி கண்ட்ரோல் பண்ணீங்க உங்களுடைய? மற்றவங்கெல்லாம் நீங்கள் சொல்கிறத கேட்டுருவாங்க, பட் அவர் இருந்தாலும் நிறைய வசனங்கள் எக்ஸ்ட்ரா இன்புட்ஸ் கொடுப்பார் இல்லையா? பார்த்திபன் சார் ஜெம், கவலையே பட வேணாம். அவர் ஒரு டைரக்டர். அவருக்கு தெரியாதா எது வேணும், எது கூடாது, எது பண்ணலாம்? ஓவராலாக அவருக்கு தெரியும் கதையில் எங்கே போகுது, அதில் வந்து அவரோட பொசிஷன் என்ன, அது என்னதுன்னு. ஸோ அதனால வந்து இட் வாஸ் லைக் ஹேவிங் அ குட் ஃப்ரெண்ட் வித் மீ. இல்லை, நான் முதலே சொன்னேன் இந்த சட்டியில் இந்த பருப்பு வேகாது, அதெல்லாம் இங்கே நம்ம பண்ண முடியாதுன்னு நான் சொன்னேன். திரும்ப மறுபடியும் மாட்டி விட்றீங்க நம்மளை. நான் நினச்சிட்டு எழுதினேன்னு வச்சுக்கோங்க, அவங்க மாட்டேன்னு சொன்னால் நான் என்ன பண்ணுவேன்? ஸோ அதனால இல்லை, அது கதை ஏற்கனவே இருக்குது, கல்கி எழுதி வச்சுருக்காரு நமக்காகவே. ஸோ அது நம்ம கையில் இருக்குது. ஸோ அதில் வந்து நம்ம ஸ்க்ரீன் பிளேயை மாற்றும் போது யார் கரெக்டாக இருக்கும்னு யோசிப்போம். அது கரெக்டாக இருந்ததுன்னா அதுக்கப்புறம் அவங்கள அப்ரோச் பண்ணுவோம். அவங்க சரின்னு சொன்னாங்கன்னா அதுக்கப்புறத்துலேருந்து அதுக்கப்புறம் வந்து அவங்க மோது தான் வரும் அந்த எழுதும்போது. மணி சார், சார் நீங்கள் ஆல்ரெடி ஆல்ரெடி ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தீங்க, ஒரு படம் முடிச்சு நான் ரிலீஸ்க்கு அப்புறம் பார்த்தேன்னா என் கண்ணுக்கு தெரியறதெல்லாம் மிஸ்டேக்ஸ் தான், நிறையா என்னோட மிஸ்டேக்ஸ் தான் தெரியும்னு. இந்த படம் முடிச்சு அவுட் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன சார் தோணுச்சு? இந்த படம் இன்னும் அவுட்னா எப்போனா ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தான் அதுதான் தோணும். இப்போ வந்து இருந்ததுன்னா மிஸ்டேக் பார்த்தோன்னா கரெக்ட் பண்ணிட முடியும். அதனால இது வந்து ஒர்க் இன் ப்ரோக்ரஸ். இது வந்து ஃபினிஷிங், த லாஸ்ட் டச்சஸ், யூல் கீப் டூயிங் இட் till it's the last that you can handle it. So that's what it is. அது வந்து யார் வேணால் பண்ணலாம், நீங்கள் கூட பண்ணலாம், ப்ராப்ளமே இல்லை. ஐ திங்க் டெஃபினட் பொட்டென்ஷியல் இருக்குது வெப் சீரியஸாக பண்ணுறது. ஆனால் எனக்கு வந்து நான் இப்போ சொன்ன மாதிரி நான் படிக்கும்போது இது ஒரு சினிமாவாக தான் தெரிஞ்சுது. பெரிய பிக் ஸ்க்ரீனில் ஒரு ஹியூஜ் அட்வென்ச்சர், பேட்டில் எல்லாம் இருக்கிற ஒரு அட்வென்ச்சராக தோணுது. அதனால சினிமாவை தான் என்னால் பார்க்க முடிஞ்சது. அதே கதை தானே. அது ஐடியாங்கிறது வந்து கதையை எப்படி கன்வெர்ட் பண்ணுறோங்கிறது தான் ஐடியா. ஸோ அதில் வந்து இப்போ பண்ணும்போது 2 பாகமாக பண்ணுறோம். அதனால அதுக்கு ஏற்ற ஸ்பேஸ் எல்லாம் இருந்தது. ஸோ அண்ட் டெக்னாலஜி வாஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். அப்போ இருந்த டெக்னாலஜி வேறு, இப்போ இருந்தது வேறு. ஸோ ஐ திங்க் அப்போ பண்ண முடியாமல் போனது வந்து இதுக்காக தான் தோணுது. சார் எதுங்க? விக்ரம் எவ்வளவு நேரம் ஓடுது? 250. ஓகே. அவர் ஒருத்தர் நம்ம தலைவர் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துட்டு போயிருக்காருல்ல. சார் இன்கேஸ் பொன்னியின் செல்வன் பார்ட் 3 ஒரு ஃபிக்ஷனலைஸ்டாக இதுலேருந்து கண்டினியூஷன் பண்ணுற மாதிரினா, டு யூ ஹேவ் எனி ஐடியாஸ்? லைக் ஒரு ஃப்ரெஷ்ஷாக இவங்களோட கண்டினியூஷன் இருந்தால் எப்படி இருக்குன்னு ஒரு ஃபிக்ஷனலைஸ்டாக ஏதாவது தாட்ஸ் இருக்கு? எல்லாரும் ஓடிடுவாங்க என்ன பார்த்தா. மணி சார்,
மணி சார், குந்தவை அண்ட் நந்தினி 2 பேர் தமிழ் பேசுறதுல உச்சரிப்புல யார் பெஸ்ட்டாக இருந்தாங்க? 2 பேரும் சர்ப்ரைஸ் பண்ணாங்க. 2 பேரும் நல்லா எல்லாம் நிறைய ஹோம்ஒர்க் பண்ணியிருந்தாங்க. வந்து ஷாக் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறார் ரவி சார். சார், பொன்னியின் செல்வன் ட்ரெய்லரில் வந்து ஆழ்வார்க்கடியார் வந்து அந்த பாலத்தில் உடஞ்சி அம்பு படும்போது தமிழில் மட்டும் ஐயோன்னு கத்துறாரு, கன்னடம், மலையாளம், ஹிந்தி, தெலுங்கில் வந்து நாராயணன் கத்துறாரு. இந்த மாற்றத்திற்கான காரணம் என்ன சார்? நாராயணா, இப்படி ஒரு கேள்விக்கு நான் பதில் சொல்லணுமா? மணி சார், நீங்கள் அது கவலைப்படாதீங்க, படம் பாருங்கள். அவர் படம் முழுக்க நாராயணா தான் சொல்கிறார். நீங்கள் கவலையே படாதீங்க. மாற்றம் நிறையா இருக்காது, கிட்டத்தட்ட அது மாதிரி தான் இருக்கும். மாற்றம் சிலது தேவை. ஏன்னா ஒரு 5 பார்ட் நாவலை வந்து 2 படமாக கொண்டு வரணும்னா மாற்றம் இல்லாமல் பண்ணவே முடியாது. அது அப்படியே எடுத்தானா அது வந்து அவர் சொல்கிற மாதிரி வெப் சீரியஸாக தான் எடுக்க முடியும். இதில் வந்து இது கன்சைஸாக பண்ணணும். சினிமாங்கிறது வந்து ஒரு எக்கனாமிக் மீடியம். இதை வந்து மினிமலில் மேக்ஸிமம் சொல்லணும். ஸோ அதனால ஒரு சில மாற்றங்கள் இருக்கும். பட் அதோட உயிரோட்டம் வந்து கல்கி எழுதின மாதிரி தான் இருக்கும். மணி சார் இங்கே எப்படி இருக்கீங்க சார்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சூப்பர். ஓகே சார், நீங்கள் கேஸ்டிங் எழுதும் போது ஒரு தாட் இருக்கும், கேஸ்ட்டை டிசைன் பண்ணும் போது உங்களுக்கு ஒரு தாட் இருக்கும். அந்த கேஸ்ட்டுக்கு நீங்கள் படம் பார்க்கும்போது கேஸ்ட் இவங்க தான் முடிவு பண்ணிவிட்டு நீங்கள் கேஸ்ட் பண்ணிட்டீங்க. எவ்வளோ பர்ஃபெக்டாக பொருந்துனாங்க? இது முதல் கொஸ்டின். அப்புறம் வந்து இந்த படத்துக்காக உங்களுக்கு உடம்பு சரியில்லாத, ஜெயமோகன் சார் சொன்னது, உடம்பு சரியில்லாத போது கூட இல்லை நான் பண்ணி தான் ஆவேன்னு சொல்லிட்டு முன்னாடியே எல்லாம் செட்டில் பண்ணிவிட்டு நான் இல்லைன்னா கூட இதை யாராவது கண்டிப்பாக எடுத்து பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட் வச்சுருந்ததா சொல்லி அதை ப்ரிப்பேர் பண்ணியிருந்ததா சொல்கிறாங்க. இதுக்கு என்ன ரீசன்? ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஆன்சர் பண்ணுறேன். வந்து படத்துக்கு காஸ்ட் பண்ணும்போது நம்ம மனசில் இருக்கிறது இந்த ஆக்டர் வச்சு பண்ணலாம் அப்படின்னு அவங்க கூட பேசினேன். ஆனால் ஃபைனலாக ப்ராடக்டாக வெளியே வரப்போகிறது என்னது மட்டும் இல்லை. நான் எவ்ரி டைம் ஆக்டர் கூட உட்காந்து ஒர்க் பண்ணும்போது என்னென்னு வாட் ஐ சே இஸ், இது வந்து நம்ம 2 பேரும் சேர்ந்து உருவாக்க வேண்டிய ஒரு கேரக்டர். ஸோ இது எந்த மட்டும் நீங்கள் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, அது வேஸ்ட்டு. அவங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு வந்தியத்தேவன் வெளில வரணும், குள்ளே இருக்கிற குந்தவை வெளில வரணும், குள்ளே இருக்கிற சின்ன பழுவேற்றையர் வெளில வரணும். ஸோ அவங்களோட கான்ட்ரிபியூஷன் தேவை. ஸோ 2ம் சேர்ந்தால் தான் வந்து ஒரு உயிரோட்டத்தோட ஒரு கேரக்டர் வரும்னு எனக்கு நம்பிக்கை. ஸோ அதுதான் நாங்கள் ஃபாலோ பண்ண மெத்தடு. இவங்க எல்லாரோட கான்ட்ரிபியூஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்திருக்கு இந்த படத்தில். இவங்க எல்லாம் வேறு யாராவது பண்ணியிருந்தாங்கன்னா வேறு மாதிரி இருந்திருக்கும். ஸோ டெஃபினட்டாக ஆல் ஆஃப் தெம் ஹேவ் அ பிக் ஷேர் இன் திஸ் ஃபிலிம். மணி சார் இங்கே நீங்கள் யார்கிட்ட கேள்விப்பட்டீங்க, என்ன கேள்விப்பட்டீங்க தெரில, யாரோட இன்டர்வியூ? எனிவே அப்படிலாம் இல்லைங்க. பூங்கொழி விட்டுட்டு பொன்னியின் செல்வன் பண்ண முடியாது. மணி சார், சார் இங்கே இது மைக்கில் பேசுறதுனால எந்த டைரெக்ஷன்? ஓகே ஓகே சார். சார் ஆக்சுவலி நீங்கள் நிறைய எப்பிக் எடுத்து உங்களோட டச் நிறையா ஃப்ளேவர்ஸ் கொடுத்துருக்கீங்க. எக்ஸாம்பிள் மகாபாரதமாக இருக்கட்டும் இல்லை ராமாயணமாக இருக்கட்டும். இந்த மாதிரி ஒரு கதையை எடுத்து ஏதாவது மணி சார் டச் உள்ளே இருக்கா? ஏதாவது சேஞ்சஸோ இல்லை மணி சார் டைரக்ஷன் பெர்ஸ்பெக்டிவ் நான் கேட்குறேன். இல்லை, அதில் வந்து மற்றதில் வந்து இட் வாஸ் அன் இன்டர்பிரிட்டேஷன். ஒரு பாகம் எடுத்துட்டு அதை வந்து வேற ஒரு களத்தில், வேற ஒரு காலகட்டத்தில், வேற ஒரு சுச்சுவேஷனில் பண்ண படங்கள் அதெல்லாம். வேற இதில் வந்து பொன்னியின் செல்வனில் என்ன எழுதியிருக்கோ அதுலேருந்து தான் நாங்கள் பண்ணுறோம். அதை விட்டு விலகி வரல. கம்ப்ளீட்லி ஷார்ட். மணி சார், சார் இங்கே சார் ட்ரெய்லரில் வந்து சாங் வச்சிருக்கீங்க. அது வந்து நட்ராஜர் சாங் வந்து நீங்கள் அதில் வச்சுருக்கீங்க. இந்த ஐடியா வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. இது நீங்கள் வந்து எக்ஸிக்யூட் பண்ணிங்களா இல்லை ஏஆர் ரஹ்மான் சாரோட 2 பேரும் பேசி அதை செட் பண்ணிங்களா? இது ஃபுல்லாக ஏஆரோட வேலை, அவர் பண்ணது தான் அது. ஏன்னா அதுக்கு முன்னாடி படம் முடிச்சிட்டேன். சார், உங்களோட டெய்லி ரொட்டீன் எப்படி சார் இருந்துச்சு? காலையில் எப்போ எந்திரிப்பீங்க, எப்போ சாப்பிடுவீங்க, அந்த ரொட்டீன் பற்றி சொல்லுங்கள் சார். மொத்தமாக படம் ஷூட்டிங்கில் சொல்கிறேன். படம் ஷூட்டிங்
இது ஷூட்டிங் போது எப்போ சாப்பிட்றோம் எப்போ சாப்பிடாம இருக்கோம்னு தெரியவே தெரியாது. நான் என்ன ஒன்று பண்ணுவேன், இவங்களுக்கு எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்க மாட்டேன். டைம் கொடுத்தா தானே போய் சாப்பிட்டு மெதுவாக வருவாங்க, டைமே கொடுக்கறது இல்லை. சார் கார்த்தி சார், நீங்கள் எப்போயாவது யோசிச்சிருக்கீங்களா 1001 சொல்லுவீங்களே, உங்களுக்கு என்னங்க ரைட்ஸ் இருக்குது இப்படி கூப்பிட்டு, அந்த மாதிரி மொமெண்ட் நடந்துச்சா ஷூட்டிங் ஸ்பாட்டில்? அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போது பார்த்துருக்கோம். அது பிரேக்குங்கிறது இருக்கவே இருக்காது மணி சார் படத்தில். அதனால நீங்கள் யாராவது வந்து சார்கிட்ட ஒர்க் பண்ண போகிறீங்கன்னா முதல்ல ஃபிக்ஸ் ஆகிக்கோங்க. வீட்டிலேருந்து டப்பா கொடுத்து நீங்கள் முதல்ல சாப்பிட்ருங்க. இங்கே வேலை மட்டும்தான் நடக்கும். பட் நீங்கள் சொன்ன மாதிரி வேலை கற்றுக்க வந்துக்கிட்டு நீங்கள் இதெல்லாம் பேச முடியாது. எது முக்கியங்கிறது நீங்கள் தான் டிசைட் பண்ணிக்கலாம். சாப்பிட்றது முக்கியமாக வேலை முக்கியமாக நம்ம டிசைட் பண்ணிட்டோம்னா கரெக்டாக கற்றுக்கலாம். எத்தனை மணிக்கு சார் எந்திரிப்பீங்க? சரியா வேலை பண்ணால் நல்ல சாப்பாடு கிடைக்கும். எத்தனை மணிக்கு சார் எந்திரிப்பீங்க காலையில்? இந்த படத்துக்கு ஒரு 2 மணிக்கு எழுப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் அது நடுராத்திரியில் 2 மணிக்கு எழுப்பி விட்டு கூட்டிகிட்டு போய் ஒரு 2:30க்கு மேக்கப் போட ஆரம்பிப்போம். பட் அங்கே கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. ஏன்னா 2:30 மணிக்கு மேக்கப் ஆர்டிஸ்ட், காஸ்டியூமர்ஸ் எல்லாம் ஒரு 100 பேர் ரெடியாக இருப்பாங்க. டிரைவர்ஸ் முதற்கொண்டு எல்லாம் ரெடி. அப்போ அவங்க எத்தனை மணிக்கு எந்திரிச்சிருப்பாங்க யோசிச்சுப்பாங்க. ஸோ அங்கேருந்து ஒரு 1 hour ட்ராவல் இருக்கும். தாய்லாண்டில் ஃபஸ்ட் ஷெடியூல் சொல்கிறேன்னா 1 hour ட்ராவல் பை ரோடு இருக்கும். அப்புறம் 1 hour ட்ராவல் பை க்ரூஸ் இருக்கும். அந்த போட்டில் போனோம். அப்புறம் 6 மணிக்கு ஃபஸ்ட் ஷாட். இப்படி தான் ஒரு 50 நாள் போச்சு. அப்புறம் ராமோஜி எல்லாம் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கம்ஃபர்டபுள் ஆகிடுச்சு. ஒரு 5 மணிக்கு எந்திரிச்சா போதும். 2 மணிலேருந்து ஒரு 5 மணியாக மாறிச்சு. ஃபுட்டில் ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்துச்சா? இவ்வளோ தான் சாப்பிடணும், ஏன்னா அங்கே நிறைய குதிரை மேலெல்லாம் போக வேண்டிய விஷயம்லாம் இருந்தது. அதனால் கண்டிப்பாக இருக்குங்க. எல்லாமே வந்து முக்கியமாக கோவிட் டைமில் ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு. ஏன்னா ஒர்க் அவுட் பண்ணுறதாகட்டும் இல்லை டயட் ஆகட்டும். வீட்டில் டயட் ஃபுட்லாம் கேட்டால் அடி விழுகும். சாப்பாடு கிடைக்கிறதே பெரிய விஷயம், நீ டயட் ஃபுட்லாம் கேட்குறேம்பாங்க. ஸோ என்ன இருக்கோ அது ரொம்ப லிமிட்டடாக சாப்பிட்டு, அண்ணா கொடுத்த அட்வைஸ்ன்னு கேட்டிங்களே அதுதான். டயட்லாம் மெயின்டைன் பண்ண முடியலன்னா மெஷர் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டுக்க அப்படின்னாரு. பட் ஒர்க் அவுட் அஃப்கோர்ஸ் எவ்ரிடே பண்ணி ஆகணும். ஸ்கைப் இருந்ததுனால அப்படியே மேனேஜ். மணி சார் ரவி ஏதோ சொல்ல வந்தாரு, மிஸ் பண்ணிட்டாதீங்க. இந்த படத்தில் வந்து பிரெயின் ஃபுட் தான் நிறையா, அது கிடைச்சிது நிறைய, அது போகிறோம்னு நினைக்கிறேன். கன்க்ளூடிங் வித் தட் பிரெயின் ஃபுட் அப்படின்னு சொன்ன மாதிரி நிறைய ஹார்ட் ஒர்க் இந்த படத்துக்கு போட்டிருக்காங்க. கண்டிப்பா இன்னும் கொஞ்ச நாள்ல படம் வந்துடும். நீங்க நிறைய வந்து டீகோடிங், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுக்குள்ள இது இருக்கா அப்படி நிறைய வீடியோஸ் இன்னைக்கு போய் யூடியூப்ல பார்த்தா ட்ரெய்லரை விட அதிகமாக நீங்க டீகோட் பண்ணியிருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் 30th மூவி ரிலீஸ் ஆகும். பார்த்துட்டு அதுக்கப்புறம் பொறுமையாக உட்காந்து நம்ம டீகோட் பண்ணலாம். ரொம்ப அழகான கேள்விகள், ரொம்ப அழகான பதில்கள் கொடுத்தீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் அ லவ்லி ஈவினிங். ஒரு ஃபோட்டோ ஆப்பர்ச்சுனிட்டிக்கு நம்ம எல்லாரும் எழுந்துட்டோம்னா வில் ஹாவ் அ ஃபோட்டோ சார். Yes, photographers can capture the photo.